ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்ருக்கீங்களா? நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த 2, 3 நாளாவே எல்லாருமே யூடியூப்பில் தேடிட்டு இருக்கிறது டெஸ்ட் பேட்ச் தேடிட்டுருக்கீங்க. நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. பேட்ச்சு கா க பேட்ச் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தேடிட்டுருக்கீங்க. என்ன கன்ஃப்யூஷன்? ஏன் இப்படி எல்லாருமே தேடிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு பேட்ச் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லோரும் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை அவங்களோட மார்க்கெட்டிங் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணுறாங்க, நானும் அதில் ஜாயின் பண்ணுறேன், அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்செல்லாம் பண்ணாதீங்க. இன்னொன்று, பணம் கட்டி ஜாயின் பண்ணுற டெஸ்ட் பேட்ச் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எல்லாம் நல்லா இருக்காது. அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்களா? அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் எனக்கே இருக்குது. எப்படின்னா, இப்போ உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, வீக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ தமிழில் வீக்கா, மேக்ஸ் வீக்கா அப்படின்னு. அப்போ டெஸ்ட் பேட்ச் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் மேக்ஸில் வீக்காக இருந்தால் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் எதுவோ எதெல்லாம் இருக்குது. இப்போ மேக்ஸுக்குன்னு தனியாகவே டெஸ்ட் பேட்ச் எல்லாம் தனியாக இருக்குது. இல்லை எல்லா சப்ஜெக்ட்டும் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி டெஸ்ட் பேட்ச் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே அடித்து பாருங்கள். நிறைய யூடியூப்ஸ்லேயும் சரி, டெலகிராம்ஸ்லேயும் சரி, ரூ. 1 வாங்காமல் அவங்க ஃப்ரீயாக நமக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுற இவங்கெல்லாம் இருக்காங்க. டெஸ்ட் பேட்ச்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி எடுங்க. டெலகிராம்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய டெலகிராம்ஸ், நான் நேம்ஸ் எல்லாம் எழுதாம விட்டுட்டேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நேம்ஸ் எல்லாம் எழுதி மென்ஷன் பண்ணுறேன். நிறைய டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது. டெய்லி குவிஸ் மாதிரி நிறையா, டெய்லி ஒரு 25 குவிஸ் அட்டன் பண்ணிங்கனாவே அது ஒரு உங்களுக்கு ரிவிஷன்ஸ் மாதிரி இருக்குமல்ல. அந்த மாதிரி நிறைய டெலகிராம்ஸில் அவைலபிளாக இருக்குது. யூடியூப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் ஆகிற மாதிரி ரிப்பீட்டடாக ரிவிஷன்ஸில் அந்த நீங்கள் லாஸ்ட் வீக் படித்ததை நீங்கள் இந்த வீக்கில் ரிவிஷன் பண்ணுற மாதிரி ரிவிஷன்ஸில் கொண்டு வராங்களா? இல்லை ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் அந்த படித்து முடித்ததை கொண்டு வந்து ரிவிஷன் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் டச் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ ஒன்று மட்டும் கவர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது போகும்போது இது மறந்து போயிடும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வீக்கோ அதை அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே டிஎன்பிசி கொஷின் செட்டர்கள் இல்லையா? அவங்க சிலபஸில் அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அதை வச்சு இப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஐடியா தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்மளால இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியல. இன்ஸ்டியூட் போனால் என்ன பண்ணுவாங்க, நமக்கு இதை படிங்க, இந்த ஏரியாலேருந்து இவ்வளோ கவர் ஆகுது, இது இங்கே இருக்குது, இந்த சிலபஸ் இங்கே இருக்குது அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணுவாங்க. நமக்கு கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. அதே தான் இவங்க ஆன்லைன்லேயும் இவங்க டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறவங்களும் நமக்கு அதை அந்த அகாடமி நமக்கு சொல்லுவாங்க. அவ்வளோதானே தவிர நம்ம டெஸ்ட் பேட்ச் மட்டும், ஐயோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டா நம்ம ஜாப் கிடச்சிரும் அப்படின்னுலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறவங்க எடுக்கிற கொஷின்ஸ் தான் டிஎன்பிசியில் வரவா போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு பேட்சில் இருக்கிறவங்களாம் ஒவ்வொரு அகாடமிக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணி போயிருக்காங்க, இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணணுமில்ல. நமக்கு ஏன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, நாம் ஒரு லெசன்ஸ் படிச்சிருக்கோம், ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம், அதெல்லாம் நம்மளை யாராவது கொஷின் பண்ணால் தானே நமக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் டெஸ்ட் பேட்சை ஒழிய, டெஸ்ட் பேட்சில் நமக்கு கேட்குற கொஷின்ஸ் டிஎன்பிசியில் இருக்கும் அப்படின்னலாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது, எதிர்பார்க்கவும் முடியாது. இவங்களோட ஐடியா அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்படி படிங்க, நாங்கள் இவ்வளோ கைட் பண்ணுறோம் அப்படின்னு. இதே தான் இன்ஸ்டியூட்லேயும் பண்ணுவாங்க. அது மட்டும்தானே தவிர நமக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் போட்டு கொடுப்பாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஐடியா படி படிச்சுட்ருப்போம். இது அவங்க ஒரு பிளான் செட் பண்ணி கொடுப்பாங்க. அதை டெஸ்ட் வைப்பாங்க. அப்படிங்கும்போது அடுத்தவங்க டெஸ்ட் வைக்கிறாங்க, இப்போ கிளாஸ்லேயே மார்க் எடுக்கிறவங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு படிக்கணும்னு தோணுமில்ல. அந்த மாதிரி தான் அந்த டெஸ்ட் பேட்ச் லிஸ்ட்டு இருக்க ரேங்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை கொடுக்கும்போது நமக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம எத்தனாவது ரேங்க்கில் இருக்கோம், 1000 பேர் எழுதுறாங்கன்னா 1000ல் எத்தனை பேர் இருக்கோம், அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். முக்கியமாக காசு பே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஐயோ காசு பே பண்ணி ஜாயின் பண்ணுற டெஸ்ட் பேட்ச் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நானும்
ஜாயின் பண்ணியிருக்கேன். காசு குடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனா, அது காசு குடுத்து ஜாயின் பண்ற டெஸ்ட் பேட்ச்ச விட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து அவங்களோட இன்புட்ஸ் வந்து அதிகமா குடுத்துருக்காங்க. நான் கண்கூட பார்க்குறேன். அதனால ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ங்கிறதெல்லாம் வந்து ஒண்ணும் மோசம் கிடையாது. நீங்களே இப்ப YouTubeலயும் சரி, அ க எ Telegramலயும் சரி சர்ச் பண்ணி பாருங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு "அடடா! புடிச்சிருக்கே" அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணும். அப்படி இருக்கிற டெஸ்ட் பேட்ச்ச ஜாயின் பண்ணி அத ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்றீங்கன்னா, அத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. கடைசி வரைக்கும் அத ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அதோட ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். நெக்ஸ்ட்ல நான் என்னென்ன பேட்சஸ்ன்னு சொல்றேன். என்னென்ன ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ன்னு. ஓகே. தேங்க் யூ. பை பாய்.